மத்திய சென்சார் போர்டுக்கு என்னுடைய கொஸ்டின்ஸு. 2 படம் நீங்கள் தடை வச்சிங்க சென்சார் போர்டில். பட் ஒரு படத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்க, இன்னொரு படம் அப்படியே டீலிங் கிட்ட வச்சுருக்கீங்க. இது என்னங்க நியாயம்? அது தப்பு பண்ணுறவங்கள தட்டி கேட்குற படம், அதுக்கு பர்மிஷன் கிடையாது. இங்கே மொழி பேசுகிறவங்க, இருமொழி பேசுகிறவங்க, அதாவது மும்மொழி கொள்கைன்றாங்க இல்லையா, அது மாதிரி ஹிந்தி பேசுகிறவங்களுக்கும் தமிழ் பேசுகிறவங்களுக்கும் பொல்லாப்பு. அது கலப்புதரிடமே ஆகிப்போச்சு. அவங்களுக்குள்ள கலப்புதரிடமே முடிஞ்சு போய்ட்டு ஹிந்திக்காரன் தமிழை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஐடி விங்களெலாம் நிறைய ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க, மெயின்லேயே ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. அது இல்லாமல் அரசியல்வாதிங்க பசங்க ஃபுல்லாக ஹிந்தி படிக்கிற, ஹிந்தி கற்று தர ஸ்கூலில் தான் சேர்த்துருக்காங்க. நம்ம மாதிரி லோ பீப்புள் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க, அங்கே ஹிந்தி கிடையாது சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி கொண்டு வந்துட்டாக்கா அங்கே இந்த தனியார் ஸ்கூலு காலேஜெல்லாம் கொஞ்சம் டல்லாகிடும் சொல்லிட்டு தான் ஹிந்தியை எதிர்க்கிற மாதிரி இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நடத்துகிறவங்க. பட்டு அது ப்ரைவேட் ஸ்கூல் நடத்துகிறவங்க ஃபுல்லாக, காலேஜ் நடத்துகிறவங்க ஃபுல்லாக பொலிட்டிக்கல் மேன்ஸ் தான். அந்த மந்திரியாக இருந்தவங்களே 4-5 காலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நஷ்டம் ஆகக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இது ஒரு பாலிட்டிக்ஸ். இதை புரிஞ்சிக்காமல் மத்திய சென்சார் போர்டு ஒரு படத்தை இழுக்க விட்றீங்க. ஏங்க இது சரியில்லைங்க, சரிங்களா? ஏதோ சொல்லுவாங்க, எதையோ பண்ணிவிட்டு எதையோ பண்ண கதையாகி போச்சுன்ட்டு. பாருங்கள், உங்களால் அந்த பராசக்தி படத்துக்கு பயங்கர லாஸு. ஃபஸ்ட் டேவே காலி, மக்கள் பயங்கர எதிர்ப்பாக பேசுகிறாங்க. நாளைக்கெல்லாம் புக்கிங்கே கிடையாது, காலியாக கிடக்குது. இதே விஜய் படம் 2த்தையும் விட்டு இருந்தீங்கன்னா அது 90% மக்கள் பார்த்தா அதில் ஒரு 40% பார்ப்பாங்க. ஸோ அந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் 3 ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, அவங்க சம்பளம் மாதம் கிடச்சிருக்கோம். இப்படி பண்ணிட்டீங்களே சார் கொஞ்சம் தீர ஆராய்ந்து செய்யுங்க. பொலிட்டிக்கல் வேண்டாம். அமலாக்கத்துறை வந்து ஆய்வுக்கு போவாங்க, அதை பிடிச்சி இது பண்ண ஆக்ஷன் இருக்காது. என்ன நிறைய அங்கே ரைடு இங்கே ரைடு அங்கே ரைடுவாங்க, ஆக்ஷன் எடுத்ததாகவே சரித்திரமே கிடையாது. அது பொலிட்டிக்கல். சென்சார் போர்டும் பொலிட்டிக்கல் ஆகிட்டீங்களே, நியாயமா? நம்ம ஒரு பிரிவு தான், மறுபிரிவு கிடையாது.